இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 10ஆம் நாள் சிந்தனையாக மனம் இறங்கும் இறைவன் என்ற சிந்தனையில் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த காணொலியை முதலாக பார்க்கின்றவர்களாயும் இந்த சேனலுக்கு முதலாக வருகின்றவர்களாக இருந்தால் இதை பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏதாவது ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மீது இரக்கப்படுகிறான் என்றால் அவன் இறைவனின் சாயலை கொண்டிருக்கிறான் என்று புனிதர்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் எழும் மிக ஆழமான அடிப்படையான ஒரு எதிர்பார்ப்பு, என் மீது அனைவரும் இரக்கம் கொள்ள வேண்டும், என் மீது எல்லோரும் பரிவு கொள்ள வேண்டும், என் மீது எல்லோரும் பாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் எல்லோருக்கும் இருப்பது வழக்கம். எனவே இந்த நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து தவக்காலத்தில் நமது பாடுகளுக்காக, நமது துயரங்களுக்காக, துன்பங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இறைவன் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி, நான் உன் மீது இரக்கம் கொண்டது போல நீ உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் இரக்கம் கொள்வாயாக என்று சொல்கிறார். கடவுளுடைய இரக்கத்திற்கு 1000 எடுத்துக்காட்டுகள் திருவிவிலியத்தில் இருக்கின்றன. எசாயா புத்தகம் 54:10 சொல்லி தருகிறது, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். நமக்கு இரக்கம் காட்டுகின்ற ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்மீது கொண்டுள்ள அன்பும் உன்னோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஒருபோதும் அசைவுறாது என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு இறைவனுடைய உடன்படிக்கையானது, இறைவனுடைய இரக்கமானது, அந்த இரக்கத்தின் உடன்படிக்கையை கடவுள் என்றும் பின்பற்றுகிறார், என்றும் நிலைநாட்டுகிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை இன்னும் ஒரு இறைவார்த்தையோடு பார்த்தோமே என்றால், எசாயா புத்தகம் 30:18 வருகிறது, உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருள்வார், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. எனவே நமக்கு இரக்கம் காட்டுவதற்காக, நம்மீது பரிவு கொள்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனவே எந்த நிலைகளில் இறைவன் நம் மீது இரக்கம் காட்டுகிறார், எந்தெந்த நிலைகளில் இறைவனுடைய இரக்கத்தை எந்தெந்த சாயலாக, எந்தெந்த வடிவங்களில் இறைவன் நம் மீது இரக்கம் காட்டுகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். முதலாவதாக, ஒரு நல்ல ஆயனாக, ஒரு ஆயன் தன் மந்தைகள் மீது பரிவும் அன்பும் பாசமும் கொண்டிருப்பது போல நல்ல ஆயனாக இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36-37 ஆகிய இறைவார்த்தைகளில், திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார், அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றார். அந்த திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஒரு ஆயன் தன் மந்தைகளை பார்ப்பது போல அந்த மக்கள் மீது இறைவன் பரிவு கொள்கிறார், அவர்கள் மீது இரக்கப்படுகிறார். எனவே இந்த உணர்வு, இந்த ஒரு உறவு அந்த ஆயனுக்கும் மந்தைகளுக்கும் இருப்பது போல உறவை கடவுள் நம்மோடு கொண்டு, நம்மீது கொண்டுள்ள அந்த உறவின்படியாக அவர் எப்பொழுதும் இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக, ஒரு தகப்பனுடைய அன்பை கொண்டு, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உறவில் இரக்கம் எப்படி நிரம்பி வழிந்தோடுமோ அதே போன்று இறைவன் இரக்கம் கொள்கிறார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலே, உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார், தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். இது வேறு எந்த ஊமையும் அல்ல, இது ஊதாரி மைந்தன் ஊமை. ஊதாரியாக சுற்றித்திருந்த, எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்து கொண்டிருந்த அந்த மகனை தூரத்தில் பார்த்த போதே அவர் மீது பரிவு கொள்கிறார். குற்றம் செய்தவன், தவறு செய்தவன், தந்தையை அவமதியாதவன் அல்லது தந்தைக்கு புறம்பாக நடந்தவன்,
இந்த சமூகத்திற்கு புறம்பாக நடந்த அந்த மகன் மீது இந்த தந்தை பரிவு காட்டியது போல இந்த தவக்காலத்திலே நமது குற்றங்கள், நமது பாவங்கள், நமது பலவீனங்கள், நமது பல்வேறு விதமான தேவையில்லாத செயல்களை எல்லாம் கடவுள் மன்னித்து நம்மீதும் இரக்கப்படுகின்ற காலம் இது அன்பிற்கினியவர்களே. மூன்றாவதாக, நல்ல சமாரியனாக இந்த இறைவன் நம் மீது இரக்கம் கொள்கிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையில், ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். இது நல்ல சமாரியன் உவமை. அவ்வழியாக சென்ற மற்ற 2 நபர்களும் குற்றுயிராய் கொலையுயிராய் கிடந்த அந்த மனிதனுக்கு, சமாரியனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த மனிதன் அந்த உதவுகிறார். அங்கிருந்த அந்த மனிதனுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்கிறார். அவர் மீது பரிவு கொள்கிறார். எனவே நமது வாழ்விலும் பல்வேறு நிலைகளில் நாமும் குற்றுயிரும் கொலையுருமாக அவமானத்திற்கும் நிந்தைக்கும் நோய் நொடிகளோடும் கஷ்டங்களோடும் துயரங்களோடும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறோம். யாரும் கண்டுகொள்ளாத அனாதைகளாக, எல்லோராலும் ஒதுக்கிவிடப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம். இந்த நாளில் கடவுள் சொல்கிறார், இந்த நல்ல சமாரியனை போல நான் உனக்கு இரக்கம் காட்டுகிறேன். எனவே இந்த வகையில் ஒரு ஆயனாக, ஒரு தகப்பனாக, ஒரு சமாரியனாக நம் மீது இரக்கம் கொள்கின்ற இந்த இறைவன் எத்தனையோ முறை நமக்கு இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். இந்த தவக்காலத்தில் இறைவனிடம் இரக்கத்தை கேட்கின்ற நாம் அதே இரக்கத்தை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒருவர் மற்றவருக்கு நாம் இரக்கத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழுகின்ற கிறிஸ்து நம்மில் வாழ்வார். நம் வழியாக கிறிஸ்து பிறருக்கு வெளிப்படுத்தப்படுவார். எனவே அனைவரும் இந்த நேரத்தில் இறை இரக்கத்திற்காக ஜெபிப்போம். அன்பு இறைவா, மனமிறங்கி எங்களுக்கு பல்வேறு நிலைகளில், எல்லா தேவைகளிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும் எங்களோடு இருக்கும் அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாக எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உமது இரக்க பெருக்கத்தால் எங்களை இன்றும் என்றும் வழிநடத்தும். ஆமேன்.